நமது மடத்துக்குளம் தொகுதி தேவனூர் புதூர் பகுதியில் குழுமை இருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக உங்களது சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பு சகோதரர் சி மகேந்திரன் அவர்களின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகிய உங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சண்முகவேல் அவர்கள் இந்த முறை போட்டியிடுகிறார்கள். அவரை சகோதரர் மகேந்திரன் அவர்களை எப்படி வெற்றி பெற செய்தீர்களோ அதே போல இந்த முறை அண்ணன் சண்முகவேல் அவர்களையும் நீங்கள் குக்கர் சின்னத்தில் இந்த முறை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என 17 கட்சிகளின் கூட்டணியோடு இன்றைக்கு போட்டியிடுகிறோம். நமது கொங்கு மண்டலம் என்றாலே அது அம்மாவின் கோட்டை, புரட்சி தலைவர் அவர்களின் கோட்டை. கடந்த 21 தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே மாபெரும் வெற்றி பெற்ற பகுதி. இந்த முறை தமிழ்நாடு முழுவதும் நாம் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைவதற்கு நமது மடத்துக்குளம் தொகுதியில் நீங்கள் இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாடு இன்றைக்கு கொலைக்காடாக மாறி கிடக்கிறது. நமது கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தோட்டத்தில் தனியான வீடுகள் பலகாலமாக, பல ஆண்டு காலமாக இங்கே வசித்து வருகிறீர்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் நாம் கேள்விப்படாத அளவிற்கு, நம்மை எல்லாம் வருத்தப்படுத்துகிற அளவிற்கு அங்கே தோட்ட வீடுகளிலே தனியாக இருக்கின்ற வயது முதிர்ந்த தம்பதிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். 2 வயது பச்சிளம் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு கஞ்சா, ஹெராயின் என வாயில் நுழையாத பெயர்களிலெல்லாம் போதைப் பொருள்கள் இன்றைக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் விற்கப்படுகிறது. போதை மாத்திரைகள், போதை சாக்லேட்டுகள், பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்கின்ற இளைஞர்களை குறிவைத்து அந்த போதை வியாபாரம் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு ஒரு போதை மருந்து விற்கின்ற சந்தையாக, இது ஒரு போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்ற ஒரு சந்தையாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுகவினரே இது போன்ற சட்டவிரோத செயல்களில் பின்னணியில் இருக்கிறார்கள். மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி, கள்ள சாராய வியாபாரமாக இருந்தாலும் சரி, கனிம வள கொள்ளையாக இருந்தாலும் சரி, கஞ்சா கடத்துவதிலாக இருந்தாலும் சரி, 2000 கோடிக்கு மேல் அன்றைக்கு போதை மருந்து பிடிப்பட்டது
அதில் ஒரு திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதை கைது செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதுபோல இன்றைக்கு அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் பின்னணியில திமுக இருக்கின்ற காரணத்தினால்தான் காவல்துறையால் எதுவும் செய்ய முடியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்கிறார்கள். முன்பெல்லாம் காவல்துறையை கண்டால் குற்றவாளிகள் ஓடி ஒளிவார்கள். இன்றைக்கு குற்றவாளிகளிலிருந்து காவல்துறையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், இங்க ரோந்து பணியில இருந்த ஒரு சிறப்பு காவல் அதிகாரி அந்த ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதுபோல நமது பகுதியில் பேச தரேன். நான் பேசிட்டு அவர் பேசுவார். கடைசியா இது கடைசி பாயிண்டா அவர் எல்லாருக்கும் பேசுவார். நமது மருத்துவகுலம் 100% கிராமங்களே உள்ளடக்கிய தொகுதி. அமராவதி அணையின் நீரின் மூலமாக மட்டும்தான் இந்த தொகுதியில் 100க்கும் அதிகமான கிராமங்கள் பாசனதி பெறுகின்றன. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றி இருக்கின்ற திரு மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். திரு மகேந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசின் திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி இந்த தொகுதியில் வழங்கியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அண்ணன் சண்முகவேல் அவர்களும் அமைச்சராக இருந்து உங்களது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்காகத்தான் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்கள் வேறல்ல, அவர்களும் அம்மாவின் பிள்ளைகள் தான், நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இணைந்துவிட்டோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இங்கே மடத்து குளத்தில் இணைந்து செயல்படுகிறார்களோ அதுபோல அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திமுக பயந்துட்டு ஏதேதோ வேலைகளை செய்கிறார்கள். அவற்றையெல்லாம் முறியடித்து நீங்கள் நமது பகுதியில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி உருவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். நமது பகுதியில் ஜவுளி தொழில் இந்த திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் இதுல ஜவுளி தொழிலில், வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கூட 5 லட்சம் பேர் இங்கே பணியாற்றி வருகிறார்கள். இந்த திமுக ஆட்சி மின்சார கட்டணத்தை 430% உயர்த்தி இருப்பதால் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்தவுடன் இங்கே நமது ஜவுளி தொழில் மீண்டும் சிறப்பு பெறுவோம். பல்வேறு திட்டங்களை இந்த பகுதியிலே நாம் பெற்றுவோம். இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக நமது அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்கள் எப்படி பணியாற்றினாரோ அதே போல அண்ணன் சண்முகவேல் அவர்களும் உங்களுக்கு பணியாற்றுகின்ற விதமாக நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும்.